எல்லா ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கும் ஒரு முக்கியமான ஒரு டிப் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். நாம் எல்லாரும் இப்போ பார்த்துருப்போம், நிறைய குழந்தைங்க வந்து ரொம்ப வயலண்ட்டாக, ஹைப்பர் ஆக்டிவாக, வந்து அக்ரெசிவாக, அடமெண்ட்டாக இருக்காங்க இப்போ இருக்க காலகட்டத்தில். அதெல்லாம் ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க? பேரண்ட்ஸ் வந்து நல்ல கைடன்ஸ் கொடுக்கலையா, இல்லை ஏதாவது மெடிக்கல் இஷ்யூஸா, என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு குழந்தைக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கறது வந்து பிறந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுறது இல்லைங்க, அது வந்து ப்ரெக்னன்சிலேயே ஸ்டார்ட் ஆகுது. ஆமாங்க, எல்லா கர்ப்பிணி பெண்ணும் கண்டிப்பாக ப்ரெக்னன்சியில் மன அமைதியோட, மன நிம்மதியோட, மன சந்தோஷத்தோடு இருக்கணுங்க. ஸ்ட்ரெஸ் வந்து கூடவே கூடாது. ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரெக்னன்சிக்கு ஆகாத ஒரு விஷயம். கண்டிப்பாக ஒரு பொண்ணுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஏன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கே. நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஒரே மூடில் கண்டிப்பாக அவங்களால இருக்க முடியாது. திடீர்னு ஹாப்பியாக இருப்பாங்க, திடீர்னு சோகமாயிடுவாங்க, திடீர்னு கோபமாவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அது அப்பப்போ வந்துட்டு போனால் தப்பு இல்லை. பட் எப்பவுமே இருந்தால் அது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து பெர்மனண்ட்டாக க்ரானிக்காக ப்ரெக்னன்சியில் இருக்கக்கூடாது. அது உங்களை மட்டும் இல்லைங்க, உங்கள் வயிற்றில் இருக்க சிசுவையும் பாதிக்கும். அதை வந்து நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா மதர் வந்து சாப்பிட்ற பாதாமில் இருக்க நியூட்ரிஷன் எப்படி குழந்தைக்கு, கர்ப்பத்தில் இருக்க குழந்தைக்கு போகுதோ, அதே மாதிரி மதரோட மனநிலையும் அந்த குழந்தை வந்து தாங்குதுங்க. மதர் ஹாப்பியாக இருந்தால் அந்த குழந்தையும் ப்ளசண்ட்டாக இருக்கும். மதர் சேடாக இல்லை அக்ரெசிவாக கோவமாக இருந்தால் அந்த குழந்தையும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ப்ரெக்னன்சியில் வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப பெரிய இம்பேக்ட்ங்க. கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கவே கூடாது. இந்த ஸ்ட்ரெஸ்னால என்னெல்லாம் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேங்க. ஸ்ட்ரெஸ்னால, க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு குறப்பிரசவம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்ட்ராக்ஷன்ஸ் ஏர்லியாக ஸ்டார்ட் ஆகி குறப்பிரசவம் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்களுக்கோட குழந்தைக்கு பிரெயின் டெவலப்மெண்ட், ஏன்னா கார்டிசோல் ஹார்மோன் வந்து நிறைய போகும். நமக்கு வந்து செக்ரீஷன் ஆகும்போது அந்த கார்டிசோல் ஹார்மோன் அந்த குழந்தை தாங்க அதோட பிரெயின் டெவலப்மெண்ட், ஹார்ட் டெவலப்மெண்ட்டில் பிரச்சனை வரலாம். அடுத்து அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதோட பிஹேவியரல் பிரச்சனை வரலாம், க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் பிரச்சனை வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து நாம் கவனமாக வச்சுக்கணும். கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ரிலாக்ஸ் ஆகுங்க. தினமும் 10 நிமிஷமாவது வந்து மூச்சு பயிற்சி பண்ணுங்க, கோவிலுக்கு போங்க, தியானம் பண்ணுங்க. நான் நல்லா இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், என் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி உங்கள் வயிறை அப்பப்போ டச் பண்ணி அந்த குழந்தைக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுங்க. கண்டிப்பாக உங்களோட ப்ரெக்னன்சி ஜேர்னி ஒரு மெமரபிளாக, ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். எந்த நேரத்தில் எந்த சப்போர்ட்னாலும் கைடன்ஸ் கொடுக்க, எஜுகேஷன் கொடுக்க கண்டிப்பாக இந்த கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திரா வெயிட் பண்ணிகிட்டே இருக்குங்க. எந்த சுச்சுவேஷன்லேயோ யூ கேன் அப்ரோச்.